ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இந்த இயர் நடந்தது 2025 நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸு. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய ஆஃப் இயர்லி ரிவிஷன் 1 and 2 நடந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் பப்ளிக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70% ஆஃப் கொஸ்டின், 70 90 கூட வருது. ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வர மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுப்பாங்க, சரிங்களா? அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதையும் ஒரு மாடலாக யூஸ் பண்ணி ரிவிஷனுக்கு வந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ இது வந்து இங்கிலீஷு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பார்ட் 3ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி 5 மார்க்ஸ் பார்த்துருங்க. இந்த நைஸ் கப் ஆஃப் டீ, த கேஸ்டில், ஸோ இதை பற்றின பேராகிராஃப் இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸுமே, சரிங்களா? ஒரு கேசரை நற்றி அதையும் வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ இதெல்லாமே ரிவைஸ் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இயரில் நடக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு 50 to 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஃபுல்லாக டிட்டோ அப்படியே வராது. ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.